காஞ்சிபுரம் மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காஞ்சி மண்ணை வணங்குவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் பல நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதை பட்டியலிட்டார். எம்ஜிஆரின் சிலையை திறந்து வைத்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரையுலகத்தில் மட்டுமல்லாது மக்கள் மனதிலும் கோலோச்சியவர் எம்ஜிஆர் என புகழாரம் சூட்டினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என அறிவித்தார். தமிழகத்தில் இருந்து செல்லும் விமானங்கள், வந்து சேரும் விமானங்களுக்கான அறிவிப்பு தமிழ் மொழியில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். We decided to rename the Chennai Central Station after the great MGR. We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு 14,000 வீடுகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆப்கானிஸ்தானில் சிறை வைக்கப்பட்டிருந்த பாதிரியார் பிரேமை 8 மாதங்கள் முயற்சி மேற்கொண்டு மீட்டதையும், இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் 2 நாட்களில் பாகிஸ்தானில் இருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் நடவடிக்கையால் 1900 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதையும் மோடி குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்பாடு மாநில அரசுகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதாக உள்ளது என்று தெரிவித்த பிரதமர், துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் கட்சியால் மாநில அரசுகளின் விருப்பங்களை நிறைவேற்ற முடியாது என்றார். 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் ஆட்சி உள்பட 50 முறை மாநில அரசுகளை மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசு டிஸ்மிஸ் செய்தது என்றும் பிரதமர் சாடினார். காங்கிரசின் சர்வாதிகார ஊழல் ஆட்சியை எதிர்த்த காரணத்தினால் பெருந்தலைவர் காமராஜர் மீண்டும் மீண்டும் அவமதிக்கப்பட்டதாக மோடி குற்றம் சாட்டினார். How one family instructed K. Kamaraj. What was Kamaraj's crime? His crime was that he spoke for the people and for the democracy. He challenged the corrupt and dictator-like practice of one family. Because of that, he was insulted again and again. தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசியதை சுட்டிக்காட்டிய மோடி, அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றார். தனது உடலில் உள்ள ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் ஒவ்வொரு நொடியையும் 130 கோடி மக்களுக்காக செலவிடுவதாக அவர் தெரிவித்தார். Every drop of blood in my veins, every breath of mine, every second of my time is for India and 130 crore Indians. அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தருவதில் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொண்டார். நாற்பதும் நம்தே, நாடும் நம்தே. Thank you for joining us in such a large number. பாரத் மாதா கி. இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக தமிழக தலைவர் தமிழிசை, பாமக நிறுவனர் ராமதாஸ், இளைஞரணி தலைவர் அன்புமணி, புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர்.